ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் ஒண்ணு இங்க தங்குறதுக்காகலாம் வரல. ஏதோ என்னோட அப்பா அம்மா வந்திருக்காங்க, பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சாரி மித்ரா, நான் இனிமே வரல. Doctor, I'm sorry. Sorry, Ma. ஆண்டி, ஆண்டி. சொல்லுங்க தம்பி. ஆண்டி, இந்த சாரி நான் மித்ராவுக்காக வாங்கிட்டு வந்தேன். வளகாப்பு நடக்கும்போது மித்ரா தான் கட்டிக்கணும். ஐயோ தம்பி, இப்பதான் சம்மந்தி கிட்ட வளகாப்பு பத்தி நான் பேசிட்டு வரேன். எங்க ஊரு வழக்கப்படியே வளகாப்பு பண்ணிக்கலான்னு சம்மந்தி சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கும் இந்த புடவை கட்டிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்ல தம்பி, எங்க ஊரு வழக்கப்படி வளகாப்புக்கு கல்யாணத்தன்னைக்கு முகூர்த்தத்துல எந்த புடவை கட்டி இருந்தாங்களோ அந்த புடவையை தான் கட்டிக்கணும். போச்சுடா, இப்படி ஒரு சம்பிரதாயம் வேற இருக்கா? ஆமா தம்பி, முகூர்த்த புடவைய தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கும் வளகாப்பு அன்னைக்கும் கட்டிக்கிறதுக்கு பொண்ணுங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆண்டி, அதான் மித்ரா முகூர்த்த புடவை சென்னையிலே வச்சுட்டு வந்துட்டால, இனிமே அதை போய் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? நீங்க இந்த புடவையை வாங்கிக்கோங்க. அட வாங்கிக்கோங்க, இப்பதான் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மாறி போச்சுல. சரி தம்பி, நீங்க சொல்ற மாதிரி முகூர்த்த புடவை தான் சென்னையில இருக்கே, என்ன பண்ண முடியும்? இதுவும் நீங்க வாங்கி கொடுக்கற புடவை தானே. சரி, இதையே கட்டிக்கட்டும். ரொம்ப நன்றி ஆண்டி, இந்தாங்க பிடிங்க. இல்ல தம்பி, இத நீங்களே உங்க கையால அவகிட்ட கொடுத்துருங்க. இல்ல ஆண்டி, நான் கொடுத்தா மித்ரா வாங்கிக்க மாட்டான் தான் உங்ககிட்டே கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, என்ன கண்டாலே தான் அவளுக்கு பிடிக்கவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் கொடுக்குற இந்த புடவையை மட்டும் எப்படி வாங்கிப்பா? நீங்களே இந்த புடவை அவகிட்ட கொடுங்க தம்பி. அவ மட்டும் வாங்கிக்கல, அவ கைய பிடிச்சு ஒடிச்சிடுறேன். நீங்களே இவ்ளோ தூரம் இறங்கி வந்து பேசும்போது அவளுக்கு என்ன மாப்பிள்ள அவ்ளோ கோவம்? இல்ல ஆண்டி, அவ கோவம் நியாயமானதுதான். எல்லா தப்பும் நான் தானே பண்ணேன், அவன் மேல எந்த தப்பும் இல்ல. மித்ராவுக்கு என் மேல இப்ப கோவம் இருந்தாலும் போக போக எல்லாத்தையும் மறந்துட்டேன், ஏத்துப்பா. அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ற நியாயம் தானே. இந்த ஆண்டி வாங்கிக்கோங்க. ஆண்டி, இன்னொரு விஷயம், இந்த புடவை நான் தான் கொடுத்தேன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். சரி, வரேன் ஆண்டி. எடுத்துக்கோங்க. ஏமாப்ல, முன்னிருந்தமா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப அப்படி எல்லாம் போச்சுல. என்னடா சொல்ற? என்ன முன்னாடி மாதிரி இல்ல? இல்ல பாத்தீங்களா, மித்ரா இருக்கும்போது இவன் இந்த வீட்டுக்குள்ள வரதில்ல. அவ இல்லாத நேரமா பார்த்து வர வேண்டியது இருக்கு. முன்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பிரியமா பாசமா இருந்தாங்க. ஏமாப்ல, ஏதாவது ஒரு மந்திரவாதி திடீர்னு வந்து சூமந்திரகளை ஜீம்பூம்பான்னு ஏதாவது மந்திரம் போட்டு இந்த துருப்பிடிச்ச பிளாஷ்பேக் எல்லாம் எல்லாரும் மைண்ட்ல இருந்து அழிச்சிட்டாருன்னா நம்மளால பழையபடி சந்தோஷமா இருக்கலாம்ல. இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். ஒட்டுமொத்த சந்தோஷமும் என்னால தானே வீணா போச்சு. என்ன நினைச்சா எனக்கே கோவமா இருக்கு. நீங்க ஏன் மாப்பிள்ள இவ்ளோ கவலைப்படுறீங்க? நீங்க தப்பு பண்ணீங்க தான், யாரும் இல்லன்னு சொல்லல. ஆனா அதை உணர்ந்து நீங்க மன்னிப்பு கேக்குறீங்கல்ல, அவதான் பிடி கொடுக்காம நிக்கிறா. அது அவ தப்புதான் மாப்பிள்ள. என்னைய கேட்டா நீங்க அவளை இப்படியே விட்டுட்டு ஊருக்கு போறதுதான் சரின்னு சொல்லுவேன். உமா, என்ன சொல்ற நீ? ஆமாங்க, மாப்பிள்ள இங்கேயே இருந்து அவ பின்னாடியே கெஞ்சிட்டு நிக்கிறதாலதான்
அவளுக்கு திமிரு ஏறி போய் கிடக்குது. நீங்க மட்டும் ஊருக்கு போய் பாருங்க, அவ தானே உங்க பின்னாடி ஓடி வருவா. நீங்க பண்ண தப்ப உணர்ந்து நீங்க எவ்வளவு இறங்கி வந்து பேசுறீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அத கொஞ்சமாவது புரிஞ்சுட்டு பேசுறாளா அவ? என்ன சம்மந்தி, விட்டா ஒரேடியா மாப்பிளைக்கே சப்போர்ட் பண்றீங்க? பொண்ணை கொடுத்த அம்மா மாதிரியா பேசுறீங்க? அதானே. வேற என்ன பண்ண சொல்றீங்க சம்பந்தி? இவ மட்டும் இல்ல, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. அந்த தம்பியும் எத்தனை வாட்டி அவகிட்ட மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. எங்கயாவது காது கொடுத்து கேக்குறாளா அவ? இந்த காலத்து பசங்களே இப்படிதான். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க கிட்ட பொறுமையே கிடையாது. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட சுத்தி இருக்கிறவங்க மனச காயப்படுத்திட்டு இருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சம்பந்தி. இப்ப வளகாப்பு பத்தி பேசலாமா? வினை இல்லாம வளகாப்பு நடத்துறது சாத்தியமா? அதான் சம்பந்தி எனக்கும் புரிய மாட்டேங்குது. வளைகாப்புனா முத வலையில மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு போட்டு விடணும், அப்புறம் சந்தனம் வச்சு பூ வச்சு விடணும், அவ்வளவுதான். அப்புறம் நாங்க சம்பந்தி சீர் வச்சு 11 வகை சாப்பாடு எடுத்து மித்ராவுக்கு ஊட்டி விடணும். கண்டிப்பா முதல் வளையல புருஷன் தான் போட்டு விடணுமா? இங்க வழக்கம் அப்படிதான் சம்பந்தி. சூட வாழைக்க வச்சு சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது நல்லதா இருக்கு. ஆனால் எங்கே வினையை பார்த்தாலே மித்ரா எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி பொறின்னு பொரியிறா. இந்த நேரத்தில் மித்ரா கையை தொட்டு வளையல் போட்டால் அவ்வளோதான். நியூஸ் பேப்பருக்கு நடுவில் நஞ்சின வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி ஆயிரும் அவன் கையை. என்ன மாப்பிள? ஆமா தம்பி, எனக்கும் அதேதான் தோணுது. வழக்கத்தை மாத்த முடியாது. அவன் காது கடிச்சா நீ ஏன் காது கடிப்பியா? நான் காதை கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு மாப்பிள. டேஸ்ட் நல்லா இருக்கு. வினய், எனக்கு என்னமோ அருண் சொல்ற பிளானே ஓகேன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சம்பந்தி? எனக்கும் இது ஆமா சரிதான் சம்பந்தி. தோணுது சம்பந்தி. அப்புறம் என்ன, பேசுறதை விட்டுட்டு அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு பாப்போம். ஒரு நிமிஷம் சம்பந்தி. என்னம்மா வாசலையே பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மித்ரா, காலையிலேயே வீட்டு வாசல்ல காக்கா கத்திட்டு இருந்தது. மனசுக்குள்ளயும் யாரோ சொந்தக்காரங்க வர மாதிரியே தோணிட்டு இருக்கு. அதான் யாராவது வராங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். இன்னுமாமா இதெல்லாம் பாக்குற? வெளியில போகும்போது போன குறுக்க வந்துடக்கூடாது. காக்கா கத்துனா சொந்தக்காரங்க வந்துருவாங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் இப்படிதானே நம்பிட்டு இருக்கோம். ஆமா சம்பந்தி, வளகாப்புக்கு ஏதோ சாப்பாட்டு வரிசை எடுக்கணும்னு சொன்னீங்களே, அது என்னது? அது பிறந்த குடி வரிசைய புகுந்த குடிக்கு எடுத்துட்டு வர்றது சம்பந்தி. அப்படின்னா அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி. 11 வகையான சாதம் சமைச்சு சம்பந்தி வீட்ல இருந்து பொண்ணுக்கு வரிசை எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுவாங்க. ஓஹோ, அது சரி. நான் கூட வித்தியாசமா ஏதாவது சொல்வீங்கன்னு நினைச்சேன். வளையல் வாங்கலே அம்மா, வளையல் 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 வாங்கலே அம்மா, வளையல் வளையல்மா, நல்ல வளையல்மா, வாங்கலையா வளையல்? பொம்பளைங்க கையை போட கலர் வளையல் வாங்கிக்கோங்க. வளையல் வெத்தலை பாக்கெடுங்க. ஜெயந்தி, ஜெயந்தி அக்கா போதுங்க. வாங்க மாமா. சரோஜா, நீ எங்கதான் இருக்கியா? ஆமாக்கா. நல்லதா போச்சு போ.
உன் வீட்டுக்கு அலையிறது மிச்சம். சொல்லுவ நீ இங்க பாக்குவத்துல வச்ச நான் விசேஷத்துக்கே வரமாட்டேன் பாத்துக்கோ. நான் உன்னை இங்கதான் கூப்பிடுவேன். வரதும் வராததும் உன் இஷ்டம். ஆத்தா, நான் உன் வீட்டுக்கே வந்து அழைக்கிறேன். நீ கண்டிப்பா வந்துரு. பாத்தியா, மாமாவுக்கு தான் என் அருமை தெரியுது. நீயும் இருக்கியே. தெரியும் தெரியும். சரி சரி, வர புதன்கிழமை நம்ம மித்ராவுக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்துடணும். இந்தா குங்குமம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ. பாக்குவத்தல எடுத்துக்கோ. ஏய், எங்க நடக்குதுன்னு சொல்லு. ஒரு வீட்லயும் எங்க நடக்குதுன்னு கேட்டாதான் சொல்லுவியா? மறந்துடுறேங்க ஜெயந்தி, வளகாப்பு நம்ம வீட்ல தான் நடக்குது. மறந்துட்டேன்னு சொல்லாம கண்டிப்பா வந்து கலந்துக்கணும், சரியா? இத பாருமா, உங்க மாமா தான் சமைக்கிறாரு, மறக்காம வந்துரு. சரிக்கா, கண்டிப்பா வந்துடுறோம். சரி சரி வாங்க. வரம். அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குற மித்ரா. இது ஏன் ஆசை மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட ஆசையும் கூடதான். எங்களுக்காக நீ கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கணுமா? என்னம்மா பில்டப் எல்லாம் பலமா இருக்கு, என்னன்னு சொல்லு. அது வந்து நாளைக்கு நடக்க போற வளகாப்புக்கு. வளகாப்புக்கு? அது ஏன் இவ்ளோ தயங்குற? சொல்லு, வளகாப்புக்கு என்ன? சரிம்மா, நான் கேட்டுடுறேன். நாளைக்கு நடக்க போற வளகாப்புக்கு மாப்பிள்ளையையும் கூப்பிடலாம் மித்ரா. கண்டிப்பா அவரு வரணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம்மா. பாத்தியா பாத்தியா, இதுக்காக தான் அம்மா அவ்வளவு தயங்கி உங்ககிட்ட கேட்டேன். வயித்து புள்ளக்காரிமா, இந்த நேரத்துல கோவப்படக்கூடாது மித்ரா. நீ அம்மா சொல்றத கேள. இந்த வளகாப்பு மட்டும் சென்னையில நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. ஒண்ணுமே பெருசா தெரியாதுமா. ஆனா வளகாப்பு நம்ம வீட்ல இங்க நடக்க போகுது. ஊர்க்காரங்க எல்லாரும் வருவாங்க. வந்து மாப்பிள்ளைய கண்டிப்பா விசாரிப்பாங்கம்மா. ஒருத்தர் 2 பேர் ஏதாவது கேட்டாங்கன்னா நாம சமாளிச்சிடலாம். ஆனா இத எல்லார்கிட்டயும் எப்படிமா மூடி மறைக்க முடியும்? அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கும் இந்த நேரத்துல உன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும் தானே மித்ராமா? அம்மா சொல்றல்ல, கொஞ்சம் இதுக்கு மட்டும் ஒத்துக்கோ மித்ரா. நாளைக்கு மாப்பிள்ளைய வர சொல்லட்டுமா? மித்ரா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் வீட்ல எல்லாரும் ஆசைப்படுறாங்க. குழந்தைக்கு அப்பாவா வினையோட மனநிலைமையில இருந்து ப்ளீஸ் என்ன விடுறீங்களா? மித்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? என்னம்மா, இவங்களுக்கு தான் விஷயம் தெரியாது.
நீங்க பக்கத்துல இருந்து வினய் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்க தானே? நீங்களும் இப்படி பேசுறீங்களாமா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எத்தனை நாள், எத்தனை நைட் என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி பேசிருப்பாரு, நடந்திருப்பாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்குமா? எவ்வளவு நாள் கேட்டிருப்பேன், என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்றீங்க, எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு. காரணத்தை சொல்லுங்கன்னு கெஞ்சிருப்பேன். சொல்லிருப்பாரா? இந்த மனுஷியாவது மதிச்சாரா உங்க பையன்? யாராச்சும் தான் குழந்தை மேல சந்தேகப்பட்டு அடிக்க வருவாங்களா? இது எல்லாத்தையும் நீங்க நேர்ல பார்த்துமா இப்படி கேக்குறீங்க? நீங்களும் பொம்பளைங்க தானே, நீங்களே சொல்லுங்க. உங்க புருஷன் உங்களை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணா அத பார்த்துட்டு நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா? இல்ல போனா போதுன்னு மன்னிச்சு ஏத்திருப்பீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். என் மனநிலைய புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. அவரை பத்தி என்கிட்ட பேசாம என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க, அது போதும். உங்க ப்ளீஸ். மித்ரா, மாலைய போடுங்க மாப்ள. ஒண்ணும் இல்ல, போடுங்க. இந்தாம்மா, மாப்பிளைக்கு இந்த மாலையை போடுமா. போடுமா. மித்ரா, என்னடி பாத்துட்டு இருக்க? இந்த மாலைய மாப்பிள கழுத்துல போடு. போடு. பொண்ண சேர்ல உட்கார வச்சு வளையல் போட்டு விடுங்க. உட்கார். அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மித்ரா, பரவாயில்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 2 பேரும் நல்லா இருக்கு. ஏய், அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருங்க மாப்ள, நல்லா இருங்க. நல்லா இருக்கு மாப்ள. மித்ரா, அப்படியே வினய் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். என்ன 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஏய், டிராமாவா? ஏமாப்ல, நம்ம ஏதாவது டிராமா போடுறோம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் மித்ரா, இந்த ஊருக்கு வந்து நாங்க சினிமாவுக்கு கூட போகல. ஓ, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். 2 பேரும் சேர்ந்தா? மித்ரா, இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவராதான் ஏதோ தெரியாம ஆசீர்வாதம் வாங்க அது வாங்கன்றாரு. நான் இத மட்டும் சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் வந்து ஹீரோயிசம் காட்டுனீங்கல்ல, அத சொன்னேன். உங்களதான் வளகாப்புக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் வந்தீங்க? கூப்பிடாத இடத்துக்கு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுல எல்லாரும் முன்னாடியும் வந்து நான் ரொம்ப நல்ல மனுஷங்கிற மாதிரி சீன் வேற காட்டுறது.
ச்சீ. மித்ரா, நான் என்ன நல்லவன்னு காட்டுறதுக்கெல்லாம் இங்க வரல. நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா நான் இங்க வந்ததுக்கான காரணம் நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்படுற மாதிரி தோணுச்சு. அதான் மனசு பொறுக்காம நான் இங்க வந்தேன். ஓ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. அவங்கெல்லாம் நீங்க செக் பண்ணி அனுப்பி வச்ச ஆளுங்க தானே? என்னங்க இவ? இன்னைக்கு நடந்த நாடகத்துக்கு ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே நீங்க தான். எனக்கு நல்லா தெரியும். மித்ரா, நீ என்ன சொல்ற மித்ரா? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அந்த அம்மா கிட்ட வளகாப்புல போய் பேசுங்க. அவளால பதில் சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நான் என்ட்ரி ஆகுறேன்னு நீங்க தானே சொல்லி அனுப்புனீங்க. அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது மித்ரா. பொய் சொல்லாதீங்க வினய். பிடிச்சதான் பிடிச்சீங்க, வேற யாரையாவது பிடிச்சிருக்க கூடாதா? இல்ல இல்ல, நீ இந்த நேரத்துல வினய் மாப்பிள்ள கூட இருக்கிறது தான் சரி. பேசாம அவரை வேணா நம்ம வீட்டுல தங்க சொல்லலாமா? இந்த மாதிரி நேரத்துல புருஷன் கூட இருக்கிறது தான் மித்ரா எல்லா விதத்திலயும் நல்லது. அம்மா ப்ளீஸ், நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு. நான் வேற எங்கேயாச்சும் போயிடுறேன். ஆனா திரும்பி அவங்களோட அந்த வீட்டுக்கு போக முடியாது. கண்டிப்பா அதை மட்டும் பண்ண மாட்டேன். நான் மட்டும் இல்ல, நாளைக்கு என் குழந்தையும் சரி, அதையும் போக விட மாட்டேன். ஏய், என்னடி பேசுற நீ? நானும் வயிற்று புள்ளக்காரியாச்சே, பார்த்து பேசுவோம்னு உள்ள மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொன்னையும் யோசிச்சு யோசிச்சு பேசிட்டு இருந்தா நீ உன் பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டே போற. அப்படி என்ன தாண்டி மித்ரா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புள்ளன்னு சொல்றியே. இது உனக்கு மட்டும் குழந்தை இல்லடி, மாப்பிளைக்கும் தான் குழந்தை. அத மறந்துட்டு பேசாத. இத பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். நீ இப்பவே மாப்பிள்ள கூட அவர் வீட்டுக்கு போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. சொல்லிட்டேன். முடியாதுமா. உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா? ஏய், புரியாம பேசாதடி. ஊருக்குள்ள உன்னை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ வாழ வெட்டியா வந்துட்ட, மாப்பிள்ள வீட்டுல சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்துட்ட. அவங்க வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசுறாங்கடி. இன்னைக்கு கூட நானும் உங்க அப்பாவும் கடைக்கு போயிட்டு வர வழியில 2 பொம்பளைங்க என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா உன்னை பத்தி? உங்க அப்பா அவங்க பேசுனது கேட்டு மனசு உடைச்சு போயிட்டாரு. எல்லாம் உன்னால தாண்டி. உன்னால நாங்க இந்த ஊர்ல அவமானப்பட்டதெல்லாம் போதும் மித்ரா. இத பாரு, இனிமே வாழ போற கொஞ்ச காலத்தையாச்சும் அந்த மனுஷன் கௌரவத்தோட வாழட்டுண்டி. நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு மித்ரா. பிரசவ சமயத்துல நானும் அப்பாவும் வந்து உன்னை எப்படி கூட்டிட்டு வரணுமோ அப்படி மோரப்படி கூட்டிட்டு வரோம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சாப்பாடு ரெடி, எல்லாரும் வாங்க. ஐயோ, இவருக்கு எந்த வேலையை எப்ப பண்ணணும்னு ஒரு நேரம் காலமே தெரியாது. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சேர ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தெரியுது. சாப்பிடுற நேரத்துல இத பண்ணுவாங்க. நான் சாப்பிடுறேன். மித்ரா சாப்பிட்டாச்சா? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு சாப்பிட வைக்க முடியுமா? நீங்க வந்து உட்காருங்க, அவ வருவா. என்ன உமா பேசுற நீ? மித்ராவை போய் கூட்டிட்டு வா போ. மித்ரா சாப்பிடலாம் வாமா, அப்பா கூப்பிடுறாரு பாரு. மித்ரா வயித்து புள்ளக்காரி, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல. ஏதாவது சொன்னா மட்டும் மூக்குக்கு மேல கோவம் வந்துரும். மித்ரா, அம்மா கூப்பிட்டு இருக்கல, அப்படி என்ன தானே உள்ள பண்ணிட்டு இருக்க? மித்ரா கதவை தர.
திறந்துதான் இருக்கு. மித்ரா, மித்ரா எங்க போனா? என்னங்க 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 மித்ரா ரூம்ல காணுமேங்க. எங்க போனா அவ? என்ன உமா சொல்ற? மித்ரா ரூமுக்குள்ள வந்ததை நான் பார்த்தனே. இல்லையேங்க, அவ ரூம்ல இல்லையே. சரி சரி அழாத. கொல்லப்புறம் பாத்ரூம்ல எங்கேயாவது தான் இருப்பா. வா போய் பார்க்கலாம். போங்க. மித்ரா, மித்ரா, மித்ரா இல்லையேங்க. எங்கங்க? என்னங்க இது? எங்க தேடியுமே அவளை காணோம். மித்ரா எங்கங்க போயிருப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரு? நீங்க மித்ரா ஃப்ரெண்டு சுமதி தானே? ஆமா, சொல்லுங்க. என் பேரு வினய், மித்ராவோட ஹஸ்பண்ட். ஓ அப்படியா? வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். மித்ரா மித்ரா இங்க ஏதாவது வந்தாங்களா? இல்லையே, என்னாச்சு? ஏன் ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரேன். சரிங்க. Bye. மித்ரா, நீ ஏன் இப்படி சாகடிக்கிற? அப்படி இங்கதான் போட மித்ரா. மாப்பிள, புலம்புறதுக்கு நேரம் இல்லடா. மித்ரா எங்கன்னு போய் தரலாம். வா வா போய் பார்க்கலாம். மா யாருங்க? மா வரேன். மா அது வந்து நீங்க மித்ராவோட ஹஸ்பண்ட் தானே? ஆமா அவர்தான். நீங்க மித்ராவை பாத்தீங்களா? மா ப்ளீஸ் சொல்லுங்க. என் வாழ்க்கையே மித்ரா தான். அவளை விட்டுட்டேனால ப்ளீஸ் கொஞ்சம் எங்க போனான்னு சொல்லுங்க. ஐயோ, ப்ளீஸ் சொல்லுங்க. மித்ரா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்துக்கு போறேன்னு கிளம்புனா. ஹைதராபாடா? ஆமாங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா. நான் கூட அவகிட்ட எவ்வளவு வேணாம்னு சொல்லி பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம சொன்னா கேக்குற ஆளா அவ. வணக்கம். என்ன மாப்ள, எங்க கிளம்பிட்டீங்க? என்னாச்சு? இனிமே நான் இங்க இருந்து என்ன ஆன்டி பண்ண போறேன்? இங்க இருக்க எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு. மித்ராவை கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல ஆண்டி. மாப்ள, மித்ராவுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மன்னிச்சிடுங்க மாப்ள. ஐயோ என்ன அங்கிள் நீங்க? தப்பு எல்லாமே ஏமல தானே. மித்ரா கோவப்பட்டதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஒருவேளை என்னை விட்டு அவ கொஞ்ச நாள் தூரமா இருந்தாலாவது கோவம் குறையுமோ என்னமோ. விடுங்க, பாத்துக்கலாம். பாருங்க, இதுதான் மாப்பிள்ளையோட மனசு. மித்ரா உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்கலையே மாப்பிள்ள. ஒரு நாள் புரிஞ்சுப்பா ஆண்டி. என்னை கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. காலமும் காதலும் எல்லாத்தையும் மாத்தும். சரி, ஓகே ஆண்டி. அங்கிள், நான் இப்ப கிளம்புறேன். அண்மை செய்தி. நேற்று இரவு 52 பயணிகளை ஏற்றிக்கொண்டு தஞ்சாவூரிலிருந்து ஹைதராபாத்திற்கு கிளம்பிய ஆம்னி பேருந்து வழியில் லாரி மோதியதால்
டீசல் டேங்க் வெடித்து கோர விபத்து. பேருந்தில் பயணித்த அனைவருமே சம்பவ இடத்திலேயே பலி. இந்த பஸ் நம்ம மித்ரா போன பஸ்ஸா இருக்குமோ? மாப்ள, என்னப்பா? என்ன தம்பி? என்னாச்சு மாப்ள? என்ன சொன்னாங்க அவங்க? மாப்ள என் பொண்ணு என்னாச்சு மாப்ள? சொல்லுங்க மாப்ள. சொல்லுப்பா. மாப்ள என்னாச்சு மாப்ள? என் பொண்ணுக்கு என்னாச்சு? சொல்லுங்க மாப்ள. என் மித்ரா சொல்லுங்க. சொல்லுங்க மாப்ள. என் மித்ரா என்ன விட்டுட்டு போயிட்டா. நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா. அவ போன பஸ் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. இல்ல இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். என்னங்க என்னென்னமோ சொல்றாங்க. இல்ல, அது கண்டிப்பா மித்ராவா இருக்காது. என் மித்ரா எங்களை விட்டு போக மாட்டா. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். மித்ராமா, எங்களை எல்லாம் விட்டு போயிட்டியம்மா. மித்ரா மித்ரா. ஐயோ, அப்பா விட்டு போயிட்டியம்மா. ஐயோ, ஐயோ, நானே உன்னை இங்க இருந்து அமிச்சிட்டேனேம்மா. பொண்ணு மித்ரா போயிட்டாமா, போயிட்டா. மித்ராவா? ஆமா, மித்ரா தான் பேசுறேன். குரல் தெரியலையா? மித்ரா, நீ இருக்கியா? இங்க என்னென்னமோ நடக்குது. அதான் ரொம்ப ஆனா நான் பொழைச்சுக்கிட்டேன். இப்போ என்னால நம்ப முடியலடி. கனவு மாதிரி இருக்கு. எது கனவு மாதிரி இருக்கு? நான் செத்துட்டேன்னு கேள்விப்பட்டதா? இல்ல இப்ப நான் போன் பண்ணி பேசுறதா? உனக்கு அப்படிதாண்டி இருக்கும். நக்கலாதான் இருக்கும். எங்களுக்கு தாண்டி அந்த வலி என்னன்னு தெரியும். அந்த நியூஸ் கேட்டதும் நீங்க எல்லாரும் எப்படி துடிச்சு போயிட்டாங்கன்னு தெரியுமா? ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டா அதை தாங்கிக்க முடியாம எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அது ஒரு கட்டுக்கதை, கனவு, அப்படி இப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏக்கமா சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதாண்டி எனக்கும் இருந்துச்சு. மித்ரா சாகல, உயிரோட தான் இருக்கா. நீங்க கண்டதெல்லாம் கனவுன்னு யாராவது வந்து சொல்ல மாட்டாங்களான்னு தான் இருந்துச்சு. இப்ப நீயே வந்து அத சொல்ற. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமாடி? புரியுதுடி. இப்ப எங்க இருக்க? என்னடி நடந்துச்சு? என்ன நீ அந்த அளவுக்கு நம்புறியா? சத்தியமா நம்புறேன். அதே மாதிரி நீயும் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தணும். சரி, என்ன பண்ணணும்? நான் உயிரோட இருக்கேங்கிற விஷயத்த யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் சொல்ல மாட்டேன். என் குழந்தை மேல சத்தியம் பண்ணணும். என்னடி சைலண்ட் ஆயிட்ட? நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு சத்தியம் பண்ண தீபா, ப்ளீஸ். சரி, சத்தியம் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் தீபா. இனிமே என் குழந்தைக்கு அம்மா, அப்பா எல்லாமே நான் தான். நான் என் குழந்தைக்காக மட்டும்தான் வாழ போறேன். போதும், புருஷன் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தது.
நீயே சொல்லு. காலத்துக்கும் நம்மள கண் கலங்காம வச்சு காப்பாத்துவான்னு நம்பிதானே ஒருத்தனை கல்யாணம் பண்றோம். கல்யாணத்திலயும் அந்த சத்தியத்தை தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த சத்தியத்துல 2 பேர்ல ஒருத்தர் மீறும் போது, நம்மள நம்பாம காயப்படுத்தும் போது, அந்த உறவுலயே அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தோணல தீபா. எனக்கு யாரும் வேண்டாம். சமூகத்துக்காகவோ குடும்பத்துக்காகவோ எனக்கு பிடிக்காத ஒண்ணை என்னால செய்ய முடியாது. எனக்கு நானும் என் குழந்தையும் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நான் உன்னையும் கூட பிரிஞ்சுதான் இருக்க போறேன். என்ன தேட வேண்டாம் தீபா. சீக்கிரமே நானே உனக்கு கால் பண்ணி பேசுறேன். பாய். மித்ரா மித்ரா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.